So hello guys, we are back to again new Roblox gameplay. ஸோ போன லைவ் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா போன 2 லைவ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீட்டைல் டைக்யூன் டூஸ் அந்த ஒரு கேம் தான் நம்ம விளாண்டுருக்கோம். வெயிட் என்ன மினிட் கைஸ், இந்த வாய் இது எப்படா கால் பண்ணணும், இதனால தான் எனக்கு காப்பரேட் வந்துச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு தூக்கிடணும். ஸோ இப்போ கேம் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதோட விட்டேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன லைவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாய்ஸ்லாம் கொடுக்கல, கேம் சவுண்டோடு தான் ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் அது பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஆயிடுச்சு. பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை, நம்மளுக்கு வீடியோக்கு எந்த இம்பாக்ட் ஆகல. லைவ் கூட இப்போவும் இருக்கும், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு இன்ஃபார்மேஷன் நமக்கு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த இது மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுதான் வந்து அந்த யூடியூபோட பாலிசிலே பண்ணால் இருந்துச்சு. நான் படிச்சு பார்த்தா வந்து கன்ஃபார்ம் பண்ணதை. ஸோ அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு காப்பிரைட் வந்தாலும் வரலைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா நான் வாய்ஸ் கொடுத்து விளாட்றேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம கடையை வந்து முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தா முன்னேற்ற போகிறோம் நம்ம கடையை. அது நம்மளோட பைசா பதில் செஞ்சுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 540 ருபீஸ் தான் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஒரு 540 வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய கடையை நம்ம வந்து பில்ட் பண்ணி மாஸ் ஆக்க போகிறோம். ஸோ மீன்வைல் இன்னும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நைட் ஆயிடுச்சு. அண்ட் போன லைவ்ல நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா போன லைவ்ல நம்ம பண்ணது இந்த ஒரு இது பேர் என்ன, ஒரு ஃப்ரீசர். ஸோ இந்த ஃப்ரீசர் நம்ம வந்து போட்டிருந்தோம். அண்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜூஸஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த கேரட்டு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சில வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு. அது இப்போது வந்து நான் லோட் பண்ணிடுறேன். இது யாரும் போய் தொலைட்டோம், இது இருக்குமா இல்லை போகுமா, லீட்ரு போர்டு வேணாம். பில்டில் ஸ்டாக்ஸ் செல்ஃபில் போயிட்டு இங்கே வந்து நான் ஆனியன்ஸ் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போது நம்மகிட்ட ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். 0 வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் சுத்தமாக இல்லை, நம்ம ஸ்டாக் போட்டுக்கலாம். இங்கே நான் வந்து அப்படியே மீன்வேல் நான் ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் பண்ணிடுறேன். 200 சரி வாங்கி போடுவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சி காசுலாம் வந்து ஃபுல்லாக நிறச்சிருந்தோம். ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக இந்த ரோ அண்ட் இந்த ரோ ஃபுல்லாக ஆர்சி காசு வச்சுருந்தோம். அண்ட் இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸு ராபர் அடா பாவி, டேய் என் கடையே பிச்சைக்கார நிலைமையில் நான் போயிட்டுருக்கேன். இல்லை அவங்க தான் திருடிட்டு போகிறான். இங்கே என்னடா இருக்குது திருடுறதுக்கு, கேரட்டு தானே வேணும். ஸ்பெல்லிங் தான் நான் ஒன்றே ஒன்று கொடுத்துருப்பேன், சாப்பிட்டு போவேன் தானே. சரி அதனால் கிளம்பிடுச்சு. இது எம்டி பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இது போட்டிருந்தோம், சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே போட்டிருந்தோம். அது பெருசாக சேல்ஸும் ஆகலை. ரொம்ப பொறுமையாக தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்கே சேல்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டாக்கும் இங்கே போடலை எதுவுமே. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஐ திங்க் ஸோ இந்த செவரில் இடிச்சு இடத்த வாங்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இங்கே நம்மளுடைய சிஸ்டர் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கேஷியர். அண்டு போன லைவ்ல பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் வந்திருந்தாங்க. அண்டு என் பிரதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு கடை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன தப்பானா வந்து சோம்பேத்தனப்பட்டான். ஏன்னா வந்து சோம்பேத்தனமாக பட்டு ரீஸ்டாக்கரு, இது நான் சொல்கிறேன், ரீஸ்டாக்கர் வாங்கினா, அப்புறம் இது வாங்கலை, மேனேஜர் வாங்கினா, கார்டு வாங்கினா, டெலிவரி டிரைவர்ஸ் வாங்கினா, எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டான். நல்ல குட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வாங்கிட்டு அவனுக்கு வாங்கின முகம் மிச்ச காசை வச்சு அவன் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்டாக்ல இறக்கி ஃபில் பண்ணிட்டான். ஏன்னா வந்து எனக்கு முன்னாடி அவன் கேம் விளாண்டுருக்காது, அவனுக்கு அப்புறம் தான் நான் வந்து கேம் விளாண்டேன். ஸோ அவனோட கடையை வந்து நல்லா ஃபுல் பண்ணி வச்சுருந்தான். என்ன தப்பு பண்ணிட்டானா, இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவனுக்கு நைட்டில் வந்து கொஞ்சமாக தான், இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு 300 to 300 ருபீஸ் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, டாலர்ஸ் தான் வந்து இருந்துச்சு என்கிட்ட. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அவன் பண்ண தப்பு என்னன்னா, இது எல்லாத்தையும் வாங்கிட்டான்ல, அவங்க டெய்லியும் இப்போ தான் சேலரின்னு ஒன்று வாங்குவாங்க. ஸோ அந்த சேலரி வாங்கும் போல அவனுக்கு வந்து மைனஸில் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அவனால் ரீஸ்டாக்கும் பண்ண முடியல போன ஐட்டம்லாம். அதனால் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டான் பையன். ஸோ பேசி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு சுத்தமாக இல்லை. அந்த ஆனியன்ஸ் ஸ்டாக் இல்லை, நம்ம போட்டோம். கேரட்டு கொஞ்சமாக இருக்குது, கேரட்டும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் போட்டுடலாம். ஜூஸு கொஞ்சம் நிறையவே இருக்குது, இப்போதைக்கு தேவைப்படாது. அண்ட் ஆர்சி காசு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து போகுது. ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோர் இன்வென்ட்ரியில் போயிட்டு எஸ் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா 400 10 போட்டுப்போம். இப்போதைக்கு 10 கூட பத்தாது போலே, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது.
ஓகே ஒரு 10 போட்டுப்போம் போதும் அதுவே. அண்டு வேற என்ன சொல்லிட்டு இருந்தேன், கேரட்ஸ். கேரட்ஸ் அதை நான் போட்டேன், ஃபஸ்ட்டே போட்டேன். ஸோ நோ கவலை. அதையும் நம்ம போட்டாச்சு. ஜூஸும் நமக்கு தேவைப்படல. ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கலாமா, இந்த ஒரு ரேக்கு காலியாக தான் இருக்குது. அங்கே நம்ம ஏதாவது வாங்கி போடலாமா ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபுக்கு. ஏன்னா வந்து இந்த ஷெல்ஃபில் பார்த்தா இதுக்குன்னு சில திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டிங்கன்னா இங்கே டாய்ஸ் வைக்கலாம். டாய்ஸ் இருக்கா நம்மள்ட்ட, ஃபில் பண்ணிடுவோம். நம்ம போகிற இடத்துல பிஸ்னஸ் ஆகட்டும். ஷூஸ் வைக்கலாம், கேண்டீஸ் வைக்கலாம், ஸ்நாக்ஸ் வைக்கலாம். அந்த ஸ்நாக்ஸ் தான் விற்றேன், அவ்வளோவா ப்ராஃபிட்ஸ் எதுவும் போகல. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. அண்டு கேண்டு ஃபுட்ஸ் வைக்கலாம், பாக்ஸ்டு ஃபுட்டு. ஓகே, கார்டிமெண்ட்ஸ் வைக்கலாம், பிவரேஜஸ் வைக்கலாம். எலக்ட்ரானிக் செக்ஷன் நான் போக விரும்பலை இப்போதைக்கு. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா காஸ்ட்லியான ஐட்டம் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஷூஸ் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ ஷூ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஷூஸ் வந்து 400 ஆகுமா? ஐயோ, ஷூஸ் வேணாடா நமக்கு. வேற கேண்டு ஃபுட்டுன்னு ஒன்று இருந்துச்சுல. கேண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது நான் வந்து 20 போட்டுக்கலாம், ஐ திங்க் ஸோ. எஸ், 20 போட்டாச்சு. நம்மள்ட்ட பார்த்தா 154 தான் இருக்குது. இப்போ நான் போயிட்டு ஃபாஸ்ட்டாக போய் ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ வெஹிக்கிள்ஸ், பிக்கப் ட்ரக்ஸ், வான், யா, இப்போ போகலாம். இவன் நான் இந்த பிக்கப் நிறையா வந்துட்டேன். எஸ், வந்தாச்சு. இப்போ அப்படியே ஒரு ரிவர்ஸ் எடுத்து பார்க்கிங் பண்ணிடலாம். ஓகே, லோட் ட்ரக் கொடுத்துட்டு கொஞ்ச வெயிட் பண்ணுவோம். லோட் ஆயிடுச்சா, க்ளோஸ் ஆயிடுச்சா? ரைட்டு ப்ரோ. இப்போ நம்ம வந்து நைஸாக போயிடலாம். நம்ம ப்ரோ டிரைவிங் ஸ்கில்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ. எஸ், வந்தாச்சு, கடைக்கு வந்தாச்சு. அப்படியே ஒரு ஸ்கிட் அடிச்சு ரிவர்ஸ் பண்ணி பைத்தியம் மட்டும் போகாதடா, கொஞ்சமா ஒரு ஒரு ப்ரோ டிரைவர் இந்த காமிடா. லோட். ஓகே, வெஹிக்கிள் இங்கே நம்ம போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஐ கான்ட் அஃபோர்ட் எனிதிங். அடா ஸ்டாக் சுத்தமாக இல்லைடா. டேய், நல்ல வேலை கரெக்டான டைமில் ஆர்டர் பண்ணோம் நம்ம. ஓகே, இப்போ ரீஸ்டாக் கொடுத்துட்டு ஆனியன்ஸ் வாங்கலையா? ஆர்சி ட்ரக்ஸ் லோட் பண்ணியாச்சு. கேண்டு ஃபுட் 3 கேண்டு ஃபுட் இருக்கா? அப்போ நம்ம இங்கே போட்டோம்னா ஓகே. சூப்பா அது. அப்போ நம்ம 81 போடலாம் ஒரு இதில். அப்போ நம்ம இன்னும் வந்து 20, 40, 60 3 வாட்டி நம்ம கிட்ட ஆர்டர் போடலாம், ஐ திங்க் ஸோ. ஓகே, நம்ம ஃப்யூச்சரில் அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் எங்கடா? வெஜிடபிளை காணோம். ஐயோ, ஐயோ, வாங்கலையா நான் அது வெஜிடபிள்? எனக்கு புரியல. நான் என்ன 200க்கு வாங்கினேன், 200 நான் அதில் ஃபில் பண்ணிட்டேன் போல. ஐயோ, இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் வேணும், அதுக்கு முதல்ல காசு வேணும். ஆர்சி ட்ரக்ஸ் வர காலி ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வந்து ஆர்சி ட்ரக் பயங்கரமாக பிஸ்னஸ் போகுது. ஓகே, ரைட்டு, காலையில் வர ஆயிடுச்சு. சரி, நாம் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிட்டாவது வருவோம். ஸோ ஏஎஃப்கே ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ, திருட. நோ 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 நோ. 2 பேரும் நல்ல வேலை ஏஎஃப்கே இருந்தாலும். ஓ, நான் ஏன்? ஐயோ, ஏஎஃப்கேக்கு ரிஸ்க் போலையே. நல்ல வேலை நான் இப்போ ஏஎஃப்கேல இருந்து பார்த்தனால தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா அவ்வளோ சோழி முடிஞ்சிருக்கும். இருக்கிற பொருளை ஆட்டையை போட்டு போயிடுவான். ஓகே.
ஏஎஃப்கே டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஐ மீன் முடிச்சாச்சு. ஓரளவுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் தான் ஏஎஃப்கே பண்ணியிருப்பேன். அதுவே போதும் எனக்கு. ஏன்னா வந்து 1300 வந்துருச்சு. ஸோ தட் இஸ் இனஃப். ஆஹா, ட்ராஷ் அதுக்குள்ளேயே ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ தானே எடுத்தேன். ஓகே, இதை வச்சு நம்ம வந்து ஸ்டாக் வந்து ஃபுல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்சி ஸ்டாக் வந்து வாங்கணும். ஆர்சி காசு வந்து வாங்கணும். அதுக்கு ஜூஸும் காலியா? ஐயோ, என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் காலியாகுது? ஆனால் காலியாக காசு தான் வர மாதிரியே தெரியல. என்னடா பண்ணுறீங்க? இல்லை பக் ஆயிடுச்சான்னு சுத்தமாக புரியல. இருங்க, நான் இந்த ஷெல்ஃபுக்கு தான் வாங்கினேன்னா செக்கெட் ஷெல்ஃபுக்கு தான் வாங்கி வச்சேன். எதுவுமே வாங்கலையா? பிவரேஜஸ் ஒன்றும் தான் இருக்கு. வாங்கலடா நானு ஷெல்ஃபுக்காக ஒன்றுமே வாங்கலையா? சரி, ஒன்று வச்சுருவோம். நம்ம வரதுக்குள்ளேயே வந்து அதையும் வாங்கிட்டடா. அடா பாவி, இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியாடா நீ? ஓகே, டாய்ஸ் போட்டுக்கலாம். அது ஒரு 20 போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூஸ் நம்ம போட்டோம்ல இல்லையா? ஷூஸ் வந்து நான் காஸ்ட்லி இருந்துச்சு, நம்ம போடல. கரெக்டு. ஓகே, நம்ம ஒரு 5 போட்டு வந்து விற்று பார்ப்போம். கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ரொசீட் வித் தட் ஷூ. அண்டு ஜூஸஸ் ப்ரிவரேஜஸ் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கணும். ரொம்ப சீப்பு தாங்க. அதனால் ஐ திங்க் ஸோ 20. ஓகே, 20 போதுங்க. 20 ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அது ஒரு 20 போட்டுக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஏதாவது இறக்குவோமா? புதுசாக வந்து கம்மியாக பையோட இது வந்து கம்மியாகவும் செல் ப்ரைஸை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வந்து பார்த்து விற்றோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ செக் வித் தட். அண்டு எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஜுவல்ஸு கன்னு இது திருட வேண்டாம். திருப்பி ஸ்டோர் இன்வென்ட்ரிக்குள்ளே போவோம். கோல்டு ஃபுட்டு, பாக்ஸ்டு ஃபுட்டு, கேன் ஃபுட். கேன் ஃபுட் வாங்குவோமா? எஸ், கேன் ஃபுட் வாங்கிக்கலாம். ஸ்டாக் வந்து நம்ம ஃபுல்லாக காலி பண்ணணும். ஸோ என்னது அது? சிப்ஸ் கேஷ் கவுண்டர் ஏண்டா போட்டிருக்கோம்? சம்மந்தமே இல்லாமல் கேஷ் கவுண்டர் போட்டிருக்கோம். அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம நிறையவே போட்டோம். அண்ட் நான் எதுவும் ஒன்று மிஸ் பண்ண நினைக்கிறேன். இல்லை மிஸ் பண்ணல, ஏதோ ஒன்று கம்மியாக போட்டிருக்கேன். ப்ரிவிலேஜஸ் தான் கம்மி போட்டிருக்கேன். இல்லை வெஜிடபிள்ஸ் கம்மியாக போட்டிருக்கேன். வெஜிடபிளாக தான் இல்லை இல்லை சம்திங் நான் என்னமோ கம்மியாக போட்டிருக்கேன். என்ன கம்மியாக போட்டேன்னா இதான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 20 வாங்கி போட்டுருவோம். எஸ், $69 வந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டாக் வாங்கிட்டு ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஹெலிகாப்டரில் இருக்குது? இல்லை ஹெலிகாப்டர் வாங்க முடியும். ஆமாம்மா, போனலே நம்ம செக் பண்ணுவோம் ஹெலிகாப்டர் இருக்குன்ட்டு. ஸோ லைவ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட லைவ் செக்ஷனில் போனாலே இருக்கும். இல்லைனா வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரோப்ளாக்ஸ்க்கான பிளேலிஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நம்ம லைவ்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த பிளேலிஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் மீன்வேல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அண்ட் லைவ்ஸ் பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லியில் வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரெடி பண்ணி எடிட் பண்ணி பப்ளிஷ் வந்ததுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம அதை வந்து பண்ணிடுங்க. ஓகே, பேசிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ அப்படியே ஒரு பஸ் எடுத்து அன்லோடு பண்ணி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ட்ரக் இங்கே கிடக்கட்டும், பிரச்சனையும் இல்லை. ஐயோ, ஒன்றுமே இல்லைடா. வரவனா போகிறானே. கேன் ஃபுட் வித்துருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், கேன் ஃபுட் வந்து சக்ஸஸ் வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. வேறு எதுவுமே நம்ம பெருசாக வாங்கலை. எதுவுமே வாங்கலையாடா. இன்ஃபினிட்டியில் போய் செக் பண்ணுவோம். க்ளோத்திங்கு, ஹேட்டு, ஷூஸ், கேன் ஃபுட்டு, கோல்டு ஃபுட்டு, பாக்ஸ்டு ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நத்திங். எதுவுமே வாங்கலை நம்ம. ஓகே ரைட்டு, கொஞ்ச நேரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற கடையில் நம்ம சுற்றி பார்த்துட்டு வருவோம். சரியா? நம்ம வந்து எல்லாமே வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அது அதுக்குள்ளே காலியா? ஐயோ ஐயோ, என்னடா அது? நம்ம இதை ஃபில் பண்ணோமா இல்லையா முதல்ல? ஏன்டா அவ்வளோ இருந்துச்சு, அவ்வளோவும் காலி ஆயிடுச்சா? ஆமாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பிவரேஜஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கிப்போங்க. 400 சரி, ஒரு 160 வாங்கிப்போம். வாங்கிட்டு இதை வந்து இங்கே நம்ம இது பண்ணிடுவோம். லோடு எடுத்துட்டு லோடு அப்புறமா எடுத்துக்கலாம். நம்ம வந்து மற்ற கடையை நம்ம சுற்றி பார்த்துட்டு வருவோம்.
ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவனோட கடைக்கு நம்ம போவோம். யாரா அவன்? யாரா அது? ஏய், இது கேரக்டரா இல்ல பொம்மையா இங்க வச்சிருக்கான்? இல்ல ஏஎஸ்கே நிக்கிறானா? இருங்க லீடர் போல போய் பார்ப்போம். ஆமாங்க, இவன் ஒரு மனுஷன். இஸ் a ஹியூமன். ஐ மீன், யா, இந்த ஒரு பிளேயர், கேமோட பிளேயரு. ஆமா, கரெக்ட். நான் கூட என்னடா ஏதோ இதுதான் நிக்கிறேன்னு நினைச்சேன்டா ஒரு செகண்ட். வாவ், ஸ்டாக் வைக்கிறதுக்குன்னே ஒரு இது, ஐ மீன் ரேக் ஃபுல்லா எடுத்து நிறுத்தி வச்சிருக்கான்டா. யாரா நீ சாமி? பக்காவா கடையை பில்ட் பண்ணியிருக்கா. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ட்ராலிஸ்லாம் வச்சிருக்கா. இங்கேருந்து இழுத்துட்டு போய் வைக்கிறது மாதிரி ட்ராலிஸ்லாம் வச்சிருக்கா. வாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் முடியாதா? ஓ, மேல ஃபுல்லா லீவ் செம்மையா இருக்குங்க. டெக்கரேஷன்லாம் போட்டுருங்க பாருங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அட பாவிகளா, என்ன இது எம்ப்ளாயிஸ்? எதுக்குடா அது? என்ன பண்ணுவாங்க இங்க? அலைன்ஸ் யாரா இங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஆடாச்சை சொல்லலாம். இவங்க என்னடா பண்ணுவாங்க? இப்படி இருக்குது. இதோ நான் சொன்னேன்ல. ஸோ எப்படி இது வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தா சிப்ஸ் வந்து அடுக்கி வைப்பாங்க போல. நைஸ் தான், நைஸ். ஓ, இங்க 3 கேஷ் கவுண்டர் இருக்கு. இங்கே சில எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணும் புரியல எனக்கு. ஃபுல்லா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றாங்களோ? நம்ம என்ன சாமி பண்றீங்க இந்த? ஏடா கேம் விளாண்டுக்காட பாவி. சார் உங்களோட இதுல கேம் விளாண்டுருக்கான் கடையில உட்காந்துட்டு. நீ மட்டும் தானே நாங்கள் கொண்டாந்து உருப்படியாக பண்றோம், அதுவும் கேம் தான் விளாடுது. 2 பேரும் காய்ச்சல் விளாண்டுருக்கீங்களாடா? அடப்பாவீங்களா? ஆனாடா பொண்ணு போயிடுச்சு. ஓ, ஏய், ஐ லோனா? லெட் மீ செக் யுவர் கிரெடிட் கார்டா? டேய், நீ கேம் விளாண்டுருக்கமா? ஐ நீட் அ லோன். லெட் மீ செக் யுவர் கிரெடிட் கார்டு. என்னடா இது இப்படி நடக்குது? ஓஹோ, இந்த ஓ, இங்க வந்து லோன் கொடுப்பாங்க போல. அப்போ லோன் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி ரொட்டேஷனா ஏதோ காசு வருமா? நல்லா இருக்கே இது. யூ ஆர் அப்ரூவ்டு. ஏய், நல்லா இருக்கே. நம்ம செட் பண்ணுவோம் நம்ம கடைக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒன்று பண்ணி செட் பண்ணுவோம். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கடையும் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கிடக்குது, அது என்னன்னு எனக்கும் தெரியல. இங்கே வந்து மாப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கான். மாப்பு, ஏதோ கேஸ் சிலிண்டர் மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கான். என்னென்னமோ இருக்குங்க. என்னடா இது இப்படி இருக்கு? வாவ், சூப்பரா இருக்கு. பட் நம்ம வச்சிருக்க ஐட்டம் இவன்ட்டு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து இவன் கடை டெவலப் பண்ணிட்டார்ல. ஸோ நம்ம வச்சிருக்கல வந்து கம்மியான ஐட்டம் தான். ஐ மீன் ஸ்டார்ட் லெவல் ஐட்டம் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். இவன் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணதுனால எலக்ட்ரானிக்ஸ் அதுன்னு போட விற்க ஆரம்பிச்சிட்டான். நல்லதான் பண்ண கடையை பில்ட் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் நம்ம வந்து ஒரு கார்டு வாங்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து ஒரு கார்டு வாங்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மள்ட்ட கொஞ்சம் டைம் அண்ட் காசு நிறையவே காசு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ரீஸ்டாக் நம்ம வந்து போட்டு வைக்கலாம். நம்ம அப்பப்போ வந்து இதில் பண்ணுறதுக்கு நம்ம ரீஸ்டாக்கர் போட்டோம்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடைக்கு ரேட்டிங் பார்த்தீங்களா 3 தான் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு தான் நம்ம போனோம்ல ஒருத்தனுக்கு, அவனுக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. 5 கொடுக்குற அளவுக்கு ஒருத்து தான். பட் அதை விட நம்ம வந்து மாஸாக பில்ட் பண்ணுவோம். எதுவுமே எதுவுமே காலியாக இருந்தா பாருங்களா. இது மட்டும் தான் காலி. இது மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ரீஸ்டாக் பண்ணிடுவோமா? அதை ஒன்றுமே இல்லை, அதை குக் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. சோடா மட்டும் தான் வாங்கினது உருப்படியாக. சோடையும் ஃபில் பண்ணியாச்சு. ஆர்சி டக்ஸ் எதுவுமே ஃபில் பண்ணணும். இதை வேற நான் எப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதான் கடுப்பான விஷயம். ஸோ ஐ திங்க் ஸோ இந்த டைம் நம்ம கார்டு வாங்கி போடுறது நல்ல விஷயம் நினைக்கிறேன். $30 கேட்குறா. ஸோ $30க்கு கார்டு வாட்ச் அவுட் த சஸ்பீஷியஸ் கஸ்டமர் அண்ட் அரஸ்ட் தீவ்ஸ். பேர் வித் கேமராஸ் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ரைட்ரா? ஓஹோ, இவ்வளோ பேர் இருக்காங்களா? ஓகே, நம்ம வந்து ஜோ ஜான்சன். ஸோ எவ்வளோ தான் பண்ண நம்ம வந்து ரெண்ட் பண்ண போகிறோம் ஃபார் காட். ஸோ கார்டுக்கு பார்த்தா தலைவன் நம்ம ரெண்ட் பண்ணியாச்சு. ஜோ பார்த்தா அவரோட வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜோ எங்க? ஜோ, என்ன பண்றீங்க ஜோ? ஆனா ஜோ எங்கடா? செத்துட்டானா என்ன? ஜோ எங்கடா போனாரு? டேய் ஜோ, எங்களே போன நீ? போலீஸ் வேலை பார்க்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அவன். அட போடா, அந்த நாய் போலீஸ் வேலை பார்க்க சொன்னா எங்க போச்சுன்னே தெரியல. மேனேஜ் டு மோர், அதில் போயிட்டு ஏதாவது பண்ண முடியுமா? மியூசிக் தான் தேவைடா. ஓ மை காட், நம்ம ஜோவை காணுங்க. செத்துட்டான் போலியே. எங்கடா போய் செத்த?
இங்க இருக்காங்க நம்ம ஜோ. ஜோ 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 என்ன ஜோ பண்றீங்க? ஜோ தானே நீங்க? என்ன ஒருத்தர் நில்லுங்க ஜோ. ஜோ ஜோ நில்லுங்க. அட ஜோ நில்லுங்க ஜோ. ஓகே ஜோ தாங்க. கரெக்டா தான் பேர் எழுதிருக்கு. எங்கங்க ஜோ போறீங்க? எங்கேயும் ஊர் சுத்துறோம் போல. டேய் ஊர்ஸ்லாம் சுத்தக்கூடாது ஜோ. ஓகேவா ஜோ? 500 இருக்கு. நம்ம ஆசி டாக்ஸ் ஆசியா நம்ம போட்டுடலாம். எழுதுங்க ஸ்டாக். என்னடா ஓ சேல்ரி சேல்ரி எடுத்துட்டாங்க சேல்ரி. ஐயோ ஆசி போட்டாலே காசு வேணும் போல. சரி போட்டுப்போம். காருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. போச்சுடா. ரிவர்ஸ் மட்டும் பக்காவா எடுக்குது. வாடா. டே 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 லோட் பண்ணிட்டா திங்ஸ். ஏன்டா இப்படி பண்ற? யா பாடி எடுத்துட்டேன். காரை கரெக்டா எடுத்துட்டேன் நம்ம. என்ன கார் ஒரு சைடா போகுது? பஞ்சர் கீச்சர் ஆயிடுச்சா? அடடே பஞ்சர்லாம் ஆகி தொலைஞ்சிடாத. உனக்கு திருப்பி திருப்பி சர்வீஸ் ஓ தெரிஞ்சு பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க டயரு. என்னடா இப்படி போகுது? வாவ் இந்த ஆங்கிள் பார்க்க நல்லா இருக்குங்க ஓட்டுறது. டாப் ஆங்கிள் வச்சு ஓட்டுவேன்டா. இந்த ஆங்கிள் வச்சு ஓட்டு நான் செத்துருவேன்டா. இருமா நான் என் கார் எடுத்துக்கிறேன். அப்ப நீ கார் எடுத்துக்கோ. ரைட்ரா ஆடா வெறுப்பேத்திட்டு தான். நம்ம கார்டு ஓகே தான் வேலையை பார்க்கலானா? அதுவே எனக்கு டவுட்டா இருக்கு. நம்ம ஜோ எங்க போனாருன்னு தெரியல. ஓகே ஜோ அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துருக்கட்டும். நம்மளோட வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே ரீஸ்டாக் பண்ணிடலாமா? அவ்வளோதானா? ரீஸ்டாக் பண்ண வேலை எதுவும் இல்லையா? ரீஸ்டாக் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கும் ஒரு வேலையும் இல்லை. நம்ம வந்து ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி அண்ட் வீக்லி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டைகூன் கேம்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பை ஃப்ரம் மிஸ்டர் மேக்ஸன். பை கைஸ் பை. சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருந்தேன்.